ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்போ எஸ்சிஆர்டி மூலமாக ஒரு குழு உருவாக்கப்பட்டு அவங்க வந்து இன்னைக்கு அந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டாங்க. அது எப்படியாச்சும் நம்ம கரிக்குலமில் அடுத்த கல்வியாண்டில் கொண்டு வந்துடும் என்னோட ஆசை. ஏன்னா இன்னைக்கு உலக ட்ரெண்டில் என்ன இருக்குதோ அதை அட்பார்வைத்து நம்ம போயிடணும். அது நம்ம ஊருக்குலாம் வரதுக்கு 10 வருஷம் ஆகும்ப்பா 20 வருஷம் இருப்பான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஒன்று அமெரிக்காவில் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஒரே வருஷத்தில் இங்கே கொண்டு வராங்கப்பா அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அதிகப்படியாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு முதலீடுகள் செய்கிறது. உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் எந்த ஸ்டேட்டும் இல்லாத அளவிற்கு மைக்ரோசாஃப்டோட MOU சைன் பண்ண ஒரே ஸ்டேட்டு நம்மளுடைய ஸ்டேட் தான். ஸோ டீல்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக இன்றைக்கி அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொல்கிறது மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னென்ன வருதோ அதை கண்டிப்பாக அதை அடாப்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு கரிக்குலமை கொண்டு வருவதற்கு எங்களுடைய குழு அதை செய்து எதுவும் ஆமாம். இப்போ நீங்கள் வந்து அது ADW வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். பட் இருந்தாலும் பொதுவாக எங்களுடைய துறை சார்ந்து இருக்கின்ற நீங்கள் கலெக்டர் அவர்கள் சொன்னது மாதிரி ரிமோட் ஏரியாஸ்க்கு கண்டிப்பாக நமக்கு வந்து இணையதள வசதி தேவைதான். ஏனென்றால் இன்றைக்கி 22,931 பள்ளிக்கூடங்களுக்கு ஸ்மார்ட் வகுப்பு, ஸ்மார்ட் போர்டு நம்ம கொடுக்குறோம். நம்ம வெறும்னா கரும்பலகையில் பாடம் நடத்துவது ஒரு காலம், இன்றைக்கும் நம்ம நடத்துகிறோம் என்று சொன்னாலும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஸ்மார்ட் போர்டு, அந்த ஸ்மார்ட் போர்டில் வரும்போது இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வரும்போது பிள்ளைகளுக்கு உலகம் தரம் வாய்ந்திருக்கின்ற கல்வியை உடனடியாக வெறும்னா டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கண்கூடாக அது ஒரு காணொலியாக பார்க்கும்பொழுது இன்னும் அந்த பிள்ளைகளுக்கான அந்த புரிதல் அதிகமாக இருக்கும் என்கின்ற விதத்தில் தான் அதை நீங்கள் செஞ்சுருங்க. இன்றைக்கி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அப்படியே பெருமையாக இருக்கின்றது. வெறும் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும் லைப்ரரிஸ்க்கும் கிட்டத்தட்ட 1958 லைப்ரரிஸ்க்கு வைஃபை வசதிகள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஸோ அந்தந்த பகுதியை சார்ந்த மக்கள் எல்லா விதத்திலும் உலகம் தரம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். பண்ணிடுவோம்.